அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஹெல்மெட்டும் போடலை, எதுவுமே போடலை, ஓவர் ஸ்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓ தட்டிட்டாங்களா? பழைய மார்க்கெட்டுன்னு தான் பேர், பட் மோஸ்ட்லி இந்த புது ஐட்டம் எல்லாமே கூட அங்கே கிடைக்கும். ஆனால் இல்லை ஹசார் லைட் ஃபிக்ஸ் பண்ணணும். வேறு எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? வேறு வாய்ப்பே இல்லையா? இல்லைண்ணா, அது ஒரிஜினலே எனக்கு ஆக்சுவலாக கிடச்சிருது. போதும் போதும், 250. சரி ஓகே. டூப்ளிகேட்டே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூப்ளிகேட்டும் ஒன்று வாங்கிட்டேன். என்னடா இது பைக்கோட சர்வீஸ்லேருந்து எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன்னு பார்த்தேன். ஒரு சின்ன இஷ்யூ வந்துட்டு அப்படியே பெரிய இஷ்யூவாக எனக்கு மாறிடுச்சு. என்னோடய இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு வேணும்ன்ட்டே லைக் எப்படி சொல்கிறது, ஒரிஜினல்லேருந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் ஒன்று மாற்றினேன். இது எப்போனா ஒரு 3 years பேக். அது வந்துட்டு லைக் நாளாக அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகி அது அப்படியே ஒரு மாதிரி மங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, அது டூப்ளிகேட்டாக இந்த மாதிரிலாம் வாங்கும்போது அது அப்படி தான் நடக்கும். அது ஓகே, சரி ஓகே. இப்போ அந்த இண்டிகேட்டர், என்னோடய பழைய இண்டிகேட்டர் வந்து அது ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம திரும்பவும் ஒரு டூப்ளிகேட்டே வாங்கி போட்டுக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் அது 2 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் அது வங்கி போகும், அப்புறம் நம்ம மாற்ற தான் போகிறோம். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி டூப்ளிகேட்டே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூப்ளிகேட்டும் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ அது வந்துட்டு வேறு ஸ்டைலில் இப்போ புதுசாக மாற்றிருக்கேன். இதை மாற்றும் போது இது ஜென்ரலாகவே இந்த பைக் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இங்கே தான் வாங்குவோம். உக்கடம் பழைய மார்க்கெட் இருக்கும் இல்லைங்களா, அங்கே தான் போவோம். பழைய மார்க்கெட்டுன்னு தான் பேர், பட் மோஸ்ட்லி இந்த புது ஐட்டம் எல்லாமே கூட அங்கே கிடைக்கும். ஸோ அங்கே நான் ஒன்று வாங்கிட்டு அதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி தர சொல்லி பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டுக்கு போனால், இல்லை எங்களுக்கு லேட் ஆகும், பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஓகே, அதுக்கு ரீசன் அன்றைக்கி என்னன்னா, அது வந்துட்டு இது ரம்ஜான் டைமு. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு முஸ்லீம்ஸாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அவங்க வந்துட்டு இல்லை எங்களுக்கு நோம்பு திறக்கிற டைமு, அதனால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வேணான்ட்டாங்களா என்னவோ. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். அன்றைக்கி என்னால் அது ரிப்பேர் பண்ண முடியல, ஃபிக்ஸ் பண்ண முடியல. சரின்னு சொல்லிவிட்டு நான் லோக்கலில் இங்கே எங்கேயாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட கோவில்பாளையத்தில் கொண்டு வந்து விட்டேன். ஆனால் 100 பைக்கு 100. ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா, நம்ம போயிட்டு திரும்பவும் கொடுக்க போகிறோம். எனக்கு வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா சந்தோஷம், இல்லைன்னா புதுசாக வேறு ஒரு இடத்த தேடி அலைய வேண்டியதாக. மாட்டினாண்டா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஹெல்மெட்டும் போடலை, எதுவுமே போடலை, ஓவர் ஸ்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இவர் ஹெல்மெட் போடலை, ஓகே ஃபைன். அவர் பாருங்க ஈவியில் ஸ்பீடாக போக முடியுன்றதுக்காக தே ஜஸ்ட் டூ ஸ்பீடிங் ஸ்டஃப். எதுக்கு பேசாமல் இதெல்லாம் மாட்டி விட்டுறலாமா? பாருங்கள், அப்படியே ஹெல்மெட் போடல அப்படின்னா இத்தனை பேர் சரவணம்பட்டி ப்ளஸ் மோசம். இங்கே 2 பேர் பாப்பா. ரூல்ஸை யார் மதிக்கிறா? எனக்கு ஒரு காலத்தில் இந்த R15 வாங்கணும்னு ஆக்சுவலாக ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, என்னமோ சொல்லுவாங்க 150cc இதான் பவர் ஜாஸ்தி, இது வந்துட்டு இவ்வளோ டாப் ஸ்பீடு போகும் இந்த இது. ஆனால் எனக்கு அதெல்லாம் விட இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு வந்துட்டு அந்த லுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பக்கா ஸ்போர்ட்ஸ் பைக்கோட லுக்கில் இருக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். ஆனால் அதே வென் கம்ஸ் டு டியூக் ஆர் ஆர்சி இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோஸ்டாக, அது என்னமோ தெரியல. அந்த ஆர்சி வந்துட்டு எனக்கு அப்போ இருந்தே வந்துட்டு அது ஒரு கம்ப்ளீட் டிசைனாக எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. அது ஏன்னு தெரியல. பட் லேட்டரான் வந்துட்டு பார்த்திங்கன்னா என் ஆசை வந்து அப்படியே டைவர்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஸ்பீடாக போகணும், ஸ்போர்ட்டியராக இருக்கணும், அந்த பொசிஷனில் உட்கார்றதுங்கிறதுலாம் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு எனக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி எனக்கு ஆகிடுச்சு. அதனால் நான் ஒரு பாயிண்டில் ரெக்ரெட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கே வேண்டாம். ஏன்னா இப்போ நான் வச்சுருக்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் ரைடர் பொசிஷனில் இருக்க பைக் தான். என்னாச்சு, என்னடா டே எதுக்குடா இப்போ ஹார்ன் அடிக்கிறீங்க, என்ன பிரச்சனை? ஓ தட்டிட்டாங்களா? பா அவரு பாருங்க, இத்தனை நேரம் நான் ரைடிங் பொசிஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஹோண்டாவில் எப்படி உட்காந்துருக்காரு. இதெல்லாம் எனக்கு வந்துட்டு இந்த பைக் வாங்கணும்னு ஆசைங்க. அதோட அந்த அப்ரைட்டான பொசிஷனுக்கு தாங்க நான் ஃபேனு. அவர் பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி காலை பின்னாடி வச்சு ஓட்டிகிட்ருக்காரு. ஓ போவோம் 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 போவோம்.
நம்ம சீக்கிரம் போனால் தான் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். முதல்ல அதுக்கு நமக்கு வேலையை முடிக்கிறதுக்கு அங்கே ஆளுங்க இருக்கணும் இல்லையா? இருப்பாங்கன்னு நம்புவோம். வாங்க 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 போகலாம் 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 போகலாம். நான் லெஃப்ட் எடுக்கணும் ப்ளீஸ் 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 வழி விடுங்க. நான் சிக்னல் நிற்க மாட்டேன், ஆனால் இங்கே சிக்னலே இல்லை. ஆஹா, அப்பா யாரும் எடுத்துக்க வேணாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு. வழி விட்றா, நான் முன்னாடி போய்க்கிறேன். ஏறு 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 வழி மெக்கொண்டு ஏறு. கோயம்புத்தூரில் நீங்கள் இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வரலாம். ஸோ கோட்டமேடுன்னு சொல்லுவாங்க. லிட்ரலி இதுக்கப்புறம் இருக்க ஏரியாவே வந்துட்டு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். நான் ஆக்சுவலாக இஃப்தாருக்கு தான் வந்தேன் இங்கே, அதை ட்ரை பண்ணலான்னு தான். ஏதோ இந்த லாரிப்பேட்டையோ ஏதோ ஒரு ஏரியாக்குள்ளே தான் நம்ம போய் சரி பண்ணணும். எங்கே இருப்பாங்கிறது தெரியாது, இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு அடுத்த கட்டு வெளியே வரணும். லிட்ரலிங்க இதுதாங்க அந்த மார்க்கெட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு பைக்குக்கு தேவையான எனி பார்ட்ஸ் தான் வாங்கணும். உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா யூ கேன் கம் டு திஸ் பிளேஸ் அண்ட் யூ கேன் கெட் இட். ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு பில் போட்டு எதுவுமே தரமாட்டாங்க, கேட்டாலும் தரமாட்டாங்க. ஸோ இங்கே தான் வாங்கணும். ஸோ பைக்குக்கு எதாவது வாங்கணுன்னா இதோ இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது. நான் வந்துட்டு இந்த மிரர் இதெல்லாம் வந்து இங்கே தான் வாங்கணும். இப்போ வருவோம், இருங்க, வந்து தான் வாங்கணும். எப்படி தான் வராங்களோ எல்லாம். ஓகே அண்ணா, இதில் ஆக்சுவலாக ஹசார்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? லேட் ஆகுமா? எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகே, அண்ணா இதில் ஹசார்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? சுவிட்ச் ஆக்சுவலாக இருக்குது, அது கனெக்ஷன் கொடுக்கணும். ஆமாம், நான் ஆல்ரெடி கொடுத்து தான் வச்சுருந்தேன். அது இப்போ ஒர்க் ஆகுதுல, செக் பண்ணால் மட்டும் போதும். இந்த வழிங்களா? ஓகே ஓகே, இந்த வழியாக போகணுமா இல்லை இப்படி போகணுமா? ரைட்டு திரும்பி மேலே. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ். ரைட், சர்ச்சு போயிடலாம். சரி ஓகே ஓகே ஓகே. Oh, bilang rin na wrong place. அண்ணா அண்ணா இதில் ஹசார்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணோம், யாருக்கு பார்க்கலாம்? ஆக்சுவலாக அங்கேயா? ஓகே. அண்ணா இல்லை, ஹசார்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஹசார்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலாக இப்போ ஒர்க் ஆகலை, ஒன்று செக் பண்ணணும். இன்னைக்கு லீவா? சூப்பர். அப்படியே கேஷுவலாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் வேறு எங்கே பண்ணுவாங்க? வேறு எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? வேறு வாய்ப்பே இல்லையா? சரி, தெரியல.
தெரியல, ஏதாவது மெக்கானிக் ஷாப் இங்கே இருக்கான்னு பார்ப்போம். இருந்தால் பெட்டர், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். அண்ணா, அந்த பைக்கில் ஹசார்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணணும் பார்ப்பீங்களா? ஹசார்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணணும் பார்ப்பீங்களா? ஆமாம், அது ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணப்போ அது ஏதோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. குணத்தவங்க சரியில்லை, நீங்கள் பார்க்க முடியுமா? ஆமாம் இருக்கு. அப்படியா? ஓகே, இல்லை ரிமூவ் பண்ணல. நடுவில் அந்த இண்டிகேட்டர் மட்டும் நான் வேறு மாற்றினேன். ஸோ அப்போ அவங்க அது கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கலையாட்டிருக்கு. தெரியல. ஹசார் முன்னாடி தானே வரும், அந்த ஹெட்டுக்குள்ளே வரும். ஆமாம். ஃபைனலி இவர் ஏதோ செக் பண்ணுறாரு, பார்ப்போம். இப்போ இது ஒர்க் ஆகுது. இல்லை, அந்த கிளச் ப்ளே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணி தர முடியுமா? இல்லை, அந்த கிளச் ப்ளே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டைட் பண்ணிட முடியுமா? கொஞ்சம் கைஸ் ஒர்க் ஆகுது கைஸ். எப்பாடி நேற்று ஒர்க் ஆகலான்னு நானுங்க, இன்றைக்கி ஒர்க் ஆகுது. நல்ல வேலை அந்த அண்ணா கொஞ்சம் இறங்கி வந்து செஞ்சு கொடுத்தாரு. செம்மாங்க, அந்த அண்ணா வந்தார், செம்மையாக செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டார். ஓகே ஃபைன். யா குட். இப்போ செம்மையாக ஒர்க் ஆகுதுங்க. அந்த அண்ணா வந்துட்டார், இருங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்டுட்டு. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 50. எங்கே பேடிஎம் இருக்கா? பேடிஎம் இங்கே இருக்கு. ஓகே, எங்கள் 50 ரூபா தாங்க வாங்கினார், அங்கே வாங்கினா பரவாயில்ல. பண்ணிட்டேண்ணா, ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. அந்த அண்ணா செம பிஸியாக இருக்கு. அந்த அண்ணா செம பிஸியாக இருக்கார். பட் ஸ்டில் வந்து பார்த்து கொடுத்து பண்ணி கொடுத்துட்டாருங்க. செம்ம. அவர் ரூடாலாம் பேசல, பண்ண முடியாதுன்னு சொல்லலை. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்தார். ஓகே அவ்வளோதான், 2 ஒயரை ஜாயின் பண்ணார், செம்மையாக பண்ணி கொடுத்துட்டாருங்க. த மோஸ்ட் சிம்பிள். ஓகே, கிளச்சு இருங்க, எனக்கு இது தெரியல. இந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் நம்ம அதை பார்ப்போம், ஹவு டஸ் திஸ் ஒர்க் ஃபார் அஸ் அப்படின்னு. ஏய், கிளச்சு வந்துட்டு இப்போ முதல்ல மாதிரி இல்லை, டைட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் லைட்டாக கியர் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஹார்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எங்கள் ரீசன்ட் டைம்ஸில் ஒரு ஒர்க் ஷாப் வந்துட்டு வெறும் 50 ரூபா செலவு பண்ணது அது இப்போ தாங்க கண்டிப்பாக. ஓகே, இப்போவாச்சும் இங்கே கடையில் ஜிகர்தண்டா இருக்கான்னு பார்ப்போமா? செம்ம இது.
அச்சோ, ஜிகர்தண்டா கடை பூட்டி இருக்குங்க. சரி ஓகே, நம்ம இப்போ போயிட்டு மிரரை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் தேவைப்படுது. எனக்கு இந்த மிரர் ஓகே தான், பட் ஸ்டில் ஓகே. திரும்பவும் நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் வரோம். சரி, இந்த சைடு மிரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம். இங்கே போட்டலாம். சைட் மிரர்ஸ் இருக்கா? அப்பாச்சி அந்த மாடலர் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? ஃப்ளிப் டைப்பா காட்டுறீங்களா? எடுத்துட்டு வா. அப்பாச்சி இந்த மாடல் நல்லா தான் இருக்கு. இது என்ன ப்ரைஸ்? 750 வருமா? எடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தர பாரு. 750யா? இது பெட்டர் ஒரிஜினலே வாங்கிக்கலாம் போல இருக்கு. அண்டர் 500 அந்த ரேஞ்சில் இருக்கும். இதான் வரும். அதான் இருக்கா? அது சிஎன்சி மிரர், அது சும்மா லுக் வைஸுக்கு மாற்றுறது. விசிபிலிட்டினா நீங்கள் இதை போட்டாகும். ஓகே சரி ஓகே. 700 பண்ணி தர எடுத்துக்கோங்க. இல்லைண்ணா, அது ஒரிஜினலே எனக்கு ஆக்சுவலாக கிடச்சிருந்தேன். பைக் ஸ்பேரா? நான் ஆக்சுவலாக பார்த்தேன், இங்கே எதுவும் எனக்கு பெருசாக செட் ஆகலை. இட்ஸ் லைக் மிரர் வந்துட்டு அது ஒரு ஃப்ளிப் டைப்பில் ஒன்று இருக்குது, பட் அது சுத்தமாக அது விசிபிலிட்டியே இல்லைங்க. ஆனால் அதை வந்துட்டு லைக் 700 800 அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம், ஒரு வேளை ஏதாவது கடை இருக்குது அப்படின்னா ப்ராபப்ளி அங்கே வாங்கிறத பற்றி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மிரர் தேவை தான். எனக்கு வந்து உடஞ்சிருக்கு மிரர். எந்த கட்டுக்குள்ளே போகிறோம்னே தெரியலையே. பைக் பார்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, பட் தப்பான வழிகளை சுற்றிட்டு இருக்கோமா? சைடு இருக்குமான்னு தெரியலையே. பார்த்தேன் இங்கே ஒரு கடையில் நிறைய சைட் மிரர்ஸ் இருக்குது, பட் நம்ம இதெல்லாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் மோஸ்ட்லி உடஞ்சிருக்கு, அதுலேயும் இதுவாக இருக்குது. நம்ம பெட்டர் வெளியே போகலாம், அதுதான் நமக்கு கரெக்டு. இந்த வழியாக போனால் எஸ், வெளியே போயிடலாம். ஓஹோ சரி ஓகே, நம்ம கம்பெனியோட ஒரிஜினல் மிரர்ஸே நம்ம பார்க்கலாம். வெயிட் அ செகண்ட் அண்ணா, தார்பாலின்னா எனக்கு என்ன சைஸ் இருக்குங்களா? என்ன இல்லை லென்த் எப்படி? தார்பாய்க்கு தான். எனக்கு எப்படின்னா இந்த டேபிள் லென்த்துக்கு. ஓகே, ஆக்சுவலாக மம்மி வந்துட்டு பாரு, இந்த டேபிள் லென்த்து இல்லை அது எனக்கு தெரில, ஆனால் கிட்டத்தட்ட இதுதான் இந்த டேபிள். இது ஆக்சுவலாக ரெடிமேட் சைஸ் இப்படி தான் இருக்குங்களா? ஓகே, இதை விட கம்மி சைஸுனா 9க்கு 6. 9க்கு 6னா என்ன சைஸ் வரும்? 6 அடி. இது அகலம், இந்த நீளம். ஆஹா
ஓகே. 9 அடி நீளம், ம் அகலம் 6 அடி வருது இந்த ரெண்டு சரி கட்டம். ஓகே. இது 12க்கு 9. 12க்கு 9னா சரி ஓகே. இதுக்கு முந்த சின்ன சைஸே கொடுத்துருங்க, இதுக்கு முந்தின சைஸு ஓகேங்களா? இல்லை இல்லை, எனக்கு அவ்வளோ தேவைப்படுமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அது சும்மா போத்தி வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பழைய திங்ஸை. ஐயோ. இது இந்த சைஸ் கொடுங்க. இன்னும் வரும் நீளம். போதும் போதும் போதும். 250 ரூபா. சரி ஓகே. கூகுள் பே பண்ணிட்டோங்களா? கூகுள் பே. நன்றி. அது சின்னதாக சுட்டு நான் பேக்கில் வச்சுக்கிறேன். வாங்கி விட்டோம். போடுங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ்ண்ணா. வாங்கிட்டேன். ஓகே. ஓவரால் இன்றைக்கி வீட்டை விட்டு கிளம்புன வேலை ஓரளவுக்கு ஓகே. 2 இடத்துக்கு போனோம். ஏன்னா அந்த 2 இடமுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி என் தம்பி ரெஃபர் பண்ண. நம்ம செகண்டாக ஒரு இடத்துக்கு போனோம் இல்லையா, அங்கே தான் வந்துட்டு என் தம்பி வந்துட்டு இந்த ஹசார்ட் லைட்டை ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். அங்கேயும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாமல் சரி ஓகே சும்மா ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போமே அப்படின்னு நிறுத்தின ஒரு இடத்துல அவர் செம்மையாக நமக்கு சரி பண்ணி கொடுத்தாரு. பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல, அவ்வளோதான். சும்மா கழட்டி பார்த்தாரு, ஓகே ஃபைன். அவருக்கே வந்துட்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டில் தான் ஓப்பன் பண்ணார். அதனால் அவர் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு அந்த கிளச்சும் எனக்கு ஆக்சுவலாக பிரச்சனையாச்சு. இது ஷோரூமில் கொடுக்கும்போது கூட எனக்கு ஆக்சுவலாக பிரச்சனையாகவே தான் இருந்தது. அவங்க இத்தனைக்கும் புதுசாக கிளச் கேபிள்லாம் மாற்றினாங்க. அது எதுக்கு மாற்றினாங்கன்னே தெரியல. பேசாமல் இவர்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துருந்தோம்னா கிளச் கேபிள் மாற்றுற செலவு எனக்கு மிச்சமாக இருந்திருக்கும். ரேண்டமாக கேட்டு ஒருத்தர் சூப்பராக ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அழகாக பெருசாக எதுவுமே சார்ஜ் பண்ணலாம். 50 ரூபாங்கிறது பரவாயில்ல தான். நான் ஓகே மினிமம் அந்த ஏரியாவில் இருக்கவங்க 100 ரூபா வாங்குவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இதெல்லாம் மனசாட்சி இல்லாமல் கேட்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் போய் கேட்டோம்ல ஒரு இடத்துல, அங்கெல்லாம் வந்துட்டு சின்னதாக இந்த மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்தாலே 100 ரூபா கொடுங்க அப்படின்ட்டுருவாங்க. இந்த போல்ட்டை கழட்டிட்டு இது பண்ணால் ஸ்பேனர் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்மளே மாற்றலாம். இதை வந்து கேட்குறவங்க கிட்டே கூட அவ்வளோ சார்ஜ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ பரவாயில்ல. எண்ட் ஆஃப் த டே நமக்கு இங்கே ஒர்க் முடிஞ்சிச்சு. சரி ஓகே ஃபோக்ஸ், see you, bye bye.